அண்மை செய்தி. சிபிசிஎல் போராட்டத்தை தடுத்து நிறுத்திய பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். சுபா, நாகை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் 31,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கப் பணிகளை தொடங்கியுள்ளது. சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்கு பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் 620 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு மறுவாழ்வு, மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை இதுவரை வழங்காத காரணத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நிலத்தை அளந்து விரிவாக்கப் பணிகளை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் ஆகிய 3 ஊராட்சியை சேர்ந்த நில உரிமையாளர்கள், சாகுபடித்தாரர்கள், கூலி விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 11 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனிடையே கடந்த 2 நாட்கள் முன்பு நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானடாமஸ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வியில் முடிவடைந்தது. இதையடுத்து நேற்று சிபிசிஎல் நிறுவனம் 3 மாவட்ட போலீசாரை குவிக்கப்பட்டு வருவாய் தனி வட்டாட்சியர்களை நியமித்து நில அளவில் ஈடுபட்டு வந்தனர். அதற்கு பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் நரிமணம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் திரண்டு அந்த நிலை கையகப்படுத்துவதற்கு அலுவலகம் செய்ய வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டங்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுடி ஏற்பட்டது. இதனையடுத்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட விவசாய கூலி தொழிலாளர்களை காவல் வாகனத்தில் அழைத்து சென்று கைது செய்யப்பட்டு தற்போது வேரில் அழைத்து சென்றப்படுகிறார்கள். அதனால் இப்பகுதியில் ஒரு பரபரப்பு நிலவுகிறது. குறிப்பாக நேற்று இன்றும் நடைபெறும் நில கையகப்படுத்தும் போராட்டத்தால் நாகை உள்ளிட்ட கோபுராஜபுரம், நரிமணம், பனங்குடி கிராமத்தில் ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.